திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம சாக்கிய நாயனாரை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? திரு சங்கமங்கை அப்படின்ற ஒரு ஊரில் வேளாளர் குலத்தில் சாக்கியர்னு ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்துட்டுருக்காரு. அவர் மெய்ப்பொருளை நல்லா ஆராய்ந்தவர். எல்லா உயிர்களிடத்துலையும் அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்குவார். அவர் நினைக்கிறாரு, பிறக்கிறோம் இறக்குறோம், இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணும். அதுக்கு எந்த மதம் சிறந்த மதம், அங்கே போய் நம்ம நிலையை உயர்த்திக்கணும்னு முடிவு பண்ணி அவங்க ஊரை விட்டு காஞ்சிபுரத்துக்கு போகிறாரு. காஞ்சிபுரத்தில் இருக்கிற பௌத்தர்களை சந்தித்து அவருடைய விருப்பத்தை சொல்லும் பொழுது பௌத்தர்கள் எல்லாம் சிறந்த மதம் பௌத்த மதம் தான், நீங்கள் இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால சாக்கிய நாயனாரும் அந்த பௌத்த மதத்தில் சேர்ந்து பௌத்த துறவியாகி அவங்களுடைய நூல்களை எல்லாம் நல்லா படித்து ஆராய்ஞ்சு பார்க்குறாரு. அதனோட முடிவையும் பிற சமய நூல்களுடைய முடிவையும் ஒப்பிட்டும் பார்த்தாரு. அப்படி பார்க்கும்போது அவர் நினைக்கிற மாதிரி பௌத்த மதம் அடுத்த நிலைக்கு அவரை கூட்டிகிட்டு போகாதுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ எந்த மதம் சிறந்த மதம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சைவ மதம் தான் சிறந்த மதம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அறிவிக்க அறியும் சித்தாகிய ஆன்மாக்களும் அவ்வான்மாக்களால் செய்யப்படும் புண்ணிய பாவ கர்மங்களும் அக்கர்மாக்களால் விளையும் சுக துக்கங்களான பயன்களும் அப்பயன்களை அவ்வான்மாக்களுக்கு ஊட்டுகின்ற தானே அறியும் சித்தாகிய பதியும் ஆக பொருள் 4 அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. இத்தகைய சிறப்பு சைவ நெறியில் மட்டும்தான் இருக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் சைவத்துக்கே மாறிட்டார். ஆனால் அவர் போட்டிருந்த அந்த ஆடை அதெல்லாம் மாற்றலை, பௌத்தர் மாதிரியே இருக்காரு. ஆனால் மனசுக்குள்ளார எப்பவும் சிவபெருமானே நினச்சிட்டு இருக்காரு. அவர் ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னா, ஒருத்தவங்க எந்த நிலையில் நின்றாலும் எந்த கோலத்தில் இருந்தாலும் சிவபெருமானே உண்மை பொருள் அப்படின்னு எப்பவும் மனசுல சிவபெருமானே நினைச்சிட்டு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சதுனால தான் அவருடைய பௌத்த கோலத்தை கலைக்காம எப்பவும் சிவபெருமானையே மனசுல நினைச்சிட்டு இருந்தாரு. சாக்கியர் வேடத்துல இருந்த சாக்கிய நாயனார் அருவுருவ திருமேனி ஆகிய சிவலிங்கமானது பிரம்மனாலும் திருமாலாலும் காண முடியாத விசும்பையும் பாதாளத்தையும் அளாவும் அழல் தூணாகி தோன்றிய வடிவமே அப்படின்னு அவர் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால் தினம் சிவலிங்கத்தை பார்த்து வழிபட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணுன்னு வைராகி வச்சுக்கிட்டாரு. ஆனால் ஒரு சாக்கியர் இடத்துல இருந்ததுனால எப்படி சிவபூஜை செய்ய முடியும்? ஆனால் எப்படியாவது சிவபூஜை செய்யணும் அப்படின்ற ஆசை அவருக்கு இருந்ததுனால அவர் ஒரு பொது இடத்துக்கு போகும்பொழுது அங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்த்ததுமே சிவபூஜை பண்ணணுன்ற ஆர்வம் அவருக்கு ரொம்ப அதிகமாக வந்தது. சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் நிறைய கல் இருந்ததா, அந்த கல்லையே எடுத்து மலரா மனசுக்குள்ளே நினச்சி சிவலிங்கத்து மேலே போடுறாரு. பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் சாக்கியர் அப்படிங்கிறதுனால சிவலிங்கத்து மேலே கல் எறிகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவர் மனசு ஃபுல்லாக அவ்வளோ அன்பு சிவபெருமான் மேலே வச்சிருந்து அந்த கல்லை எறிஞ்சதுனால சிவபெருமான் அந்த கல்லையே அவர் நினைக்கிற மலராக ஏற்றுக்கிட்டாரு. குழந்தை எவ்வளோ குறும்பு பண்ணாலும் தாய் அதை ரசிப்பாங்க. அது மாதிரி தான் சாக்கிய நாயனார் பண்ணுற இந்த செயலையும் சிவபெருமான் ரொம்ப ரசித்து மகிழ்வோடு ஏற்றுக்கிட்டாரு. அடுத்த நாள் காலையிலேருந்து அவர் நினச்ச மாதிரி சிவலிங்கத்திட்ட போய் கல் எடுத்து மலராக நினச்சி அர்ச்சனை பண்ணிட்டு வந்து தான் சாப்பிடுவார். இதையே வழக்கமாக வச்சிட்ருக்காரு. சாக்கிய நாயனார் மன ஒருநிலைப்பாட்டோட அன்பாக அந்த பூஜை பண்ணதுனால கல்லெறிஞ்சா கூட அதை சிறந்த பூஜையாக சிவபெருமான் ஏற்றுக்கிட்டாரு. இப்படி போயிட்டு இருந்த ஒரு சமயத்தில் சாக்கிய நாயனாருக்கு ஒரு நாள் ரொம்ப சோர்வாக இருந்துச்சு, ரொம்ப கலப்பாயிடுச்சு, சாப்பிட்டா போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி நான் சாப்பிட்லாம் அப்படின்னு தட்டில் சாப்பாடு போட்டு உட்காராரு. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, இன்றைக்கி நாம் சிவபூஜை பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு. சரி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு முடியலைன்னா கூட பரவாயில்ல, முதல்ல நம்ம போய் சிவபூஜை பண்ணிட்டு வந்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடெலாம் அப்படியே வச்சுட்டு நேராக வழக்கமாக போகிற அந்த சிவலிங்கத்துக்கிட்ட போய் பக்கத்தில் இருக்கிற கல்லை எடுத்து மனசில் அந்த கல்லை பூவாக நினச்சி அந்த சிவலிங்கத்தின் மேலே போடுறாரு. உடனே சிவபெருமான் உமாதேவியாரோடு அவருக்கு ஆகாயத்தில் காட்சி கொடுத்து மார்கழி மாதம் பூராட நட்சத்திரத்து அன்னைக்கு அவர் அப்படியே கையோட சிவலோகத்துக்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு. மார்கழி மாதம் பூராட நட்சத்திரத்து அன்னைக்கு தான் நம்ம சாக்கிய நாயனாருடைய குரு பூஜை. சாக்கிய நாயனாருடைய வரலாறுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எந்த குலத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் மனசு மட்டும் எப்போவுமே சிவபெருமான ஒருநிலைப்பாட்டோடு அப்படியே நினச்சி நாம் அவருக்கு ஒரு பூவாவது வச்சுட்டு தான் நம்ம தினம் சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட சிவபெருமானுக்கு பூஜை பண்ணோம் அப்படின்னா சிவபெருமானுக்கு நம்மளையும் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது அன்பு மட்டும்தான்.
எவ்வளோ ஆடம்பரமாக சிவபெருமானுக்கு பூஜை பண்ணுறேன்னு பண்ணாலும் அவங்க மனசுக்குள்ளார சிவபெருமான் மேலே அந்த உண்மையான அன்பு இல்லைன்னா அந்த பூஜையை எப்படி சிவபெருமான் ஏற்றுக்குவார்? அளவில்லா அன்போட சிவபெருமானுக்கு ஒரு பூவாவது வச்சு அவருடைய அருளை பெறுவோமா? திருச்சிற்றம்பலம். வார்கொண்ட வனமுலையால் உமைவங்கன் கழலே மறவாது கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.